பிள்ளைகளை நாங்கள் காவிகள் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம். காவியில இப்ப கொஞ்சம் கேள்விகள் செய்து பார்ப்போம். என்ன சின்ன சின்ன கேள்விகள் MCQகள் என்ன மாதிரி வந்திருக்கின்றதுல பார்ப்போம். பாருங்கோ, காவிகள் மேலதிக பயிற்சி. ஒவ்வொரு கேள்வியையும் நான் செய்ய முதல் நீங்கள் வீடியோ நிப்பாட்டி போட்டு நீங்களா செய்து பார்க்கணும். செய்து போட்டு நான் சொல்ற வீடியோட ஒப்பிட்டு பார்க்கணும். அதுதான் படிக்கிற முறையொழிய நான் செய்த வீடியோ பாடமாக்குறது இல்லை முறை. F என்பது படகின் மீது தாக்கும் விசையாகும். அங்கே இருக்கு F. இவர் இது அளவடைக்கு ஏற்ப வரையப்பட்டுள்ளது. ABCDE என்பன படகின் மீது புள்ளி ஓவில் பிரயோகிக்கக்கூடிய வேறு விசைகளாகும். இதுதான் புள்ளி O. ABCDE தாக்கக்கூடிய வேறு விசைகளாகும். அவையும் அதே அளவடைக்கு வரையப்பட்டுள்ளன. F என்ன அளவடையில வரைஞ்சீங்களோ அதே அளவடையிலான இவையும் வரைஞ்சிருக்கான். படகு OQ திசையில் செல்ல வேண்டும் எனின் அங்கே இருக்கு Q. இங்க OQ திசையில இந்த திசையில படகு போகணும் என்றால் F உடன் தாக்க வேண்டிய மற்ற விசையை காண்க. அப்ப இந்த F இருக்கு இங்க பாருங்க இல்லையா, F இருக்குது இப்படி. இந்த F ஓட இன்னும் ஒரு விசை மட்டும்தான் தாக்கணுமாம். ஆனா கடைசியாக படகு இந்த திசையில போகணுமா. இதுதான் விளைவுல இருக்கணுமா. அப்ப ரெண்டு விசை தாக்குதுன்னா ரெண்டு விசைன்னே விளைவுள் வழியே தானே படகு போகும். அப்ப அவர் கேட்கிறார், இவையில யாராவது ஒரு ஆள் எடுக்கலாமாம். அவர் எப்படி வரணும் என்றால் எஃப்பும் நாங்கள் எடுத்த அந்த விஷயம் தாக்கியக்குள்ள விளைவுள் இந்த ஓகே வழியே வர மாதிரி நாங்கள் படித்த பாருங்கோ. இப்ப ரெண்டு விஷயம் என்றால் இப்ப பாருங்கோ, போனோம்னா நீங்கள் முக்கோணிய கீறி பார்க்கலாம். இங்க பாருங்க F இருக்குது எல்லோ, F-ஓட ஏ கீறி நீங்கள் என்றால் இப்படி விளைவுள் இங்க வரும். அது சரி வராது. சிய கீறு நீங்கள் என்றால் இப்படி வரும். அதுவும் சரி வராது. இவருக்கு இப்படி வரும், விளைவுள் இங்க வரும். என்ன இவருக்கு விளைவுள் இங்க வரும், இங்க வரும். அவங்க விளைவுள் சரியா வரக்கூடிய ரெண்டா இவர் தான் இருக்கார். பிஏ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட F-ம் B-யும் சமனா இருக்கு. இங்க பாருங்க, தரப்பட்ட ஒரிஜினல் படத்தை பாத்தீங்களென்றால் F-ம் B-யும் பாருங்க கிட்டத்தட்ட சமனான அளவில் இருக்குது. இந்த கோணங்களும் கிட்டத்தட்ட சமனான அளவில் இருக்குது. அப்ப ரெண்டு சமமான காவிகள் இருந்தால் ரெண்டுக்கு நடுவால விளைவுள் வரும். அப்ப இங்காலையும் F-க்கு அன்னளவாக சமனான ஒரு காவி இருந்தால் F-க்கு அன்னளவாக சமனான ஒரு காவி இப்படி இருந்தது என்றால் அன்னளவாக F-க்கு சமனா இருந்தால் இந்த கோணமும் சமனா இருந்தால் விளைவுள் நடுவால வருமோ இல்லையோ. B கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிபந்தனையால் இருக்கு பாருங்க, F-ம் B-யும் ரைட். அப்ப B என்பதுதான் விட. அதாவது இந்த F-ம் இந்த B-யும் மட்டும் தாக்கமாக இருந்தால் விளைவுள் வரும் பாருங்க. இப்படி கீரைகள்ல விளைவுள் இப்படித்தான் வரும். விளங்குதே, F-ம் B-யும் மட்டும் இருந்தால் F-ஓட A தாக்கினால் C தாக்கினால் DE இவ தாக்கினால் விளைவுள் OQ திசையில வராது, வேற திசையில வரும். கேள்வி OQ திசையில் படகு செல்ல வேண்டும் எனின் F-ஓட தாக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் காண்க என்றால் B மட்டும்தான் சரி. இரண்டாவது, ஜெரி என்னும் எலியானது மேசை மீது கேக் துண்டை நோக்கி ஓடுகின்றது. எலிக்கு வெளியே கேக் நோக்கி ஓடுறான். நீங்க பாருங்க, இது மேசை, இதான் அவர் சொன்ன அந்த கேக் துண்டு, இதான் ஜெரி. அப்ப ஜெரி என்ன செய்யுது, இப்படி கேக்க நோக்கி ஓடுது. இந்த பக்கம் இங்கால ஒரு பூனை ஒன்று நிக்குது. பூனை கொஞ்சம் மண்டை உள்ள பூனை என்ன செய்யுதுன்றால் பூனை இந்த சீலையை பிடிச்சு கீழே இழுக்குது. மேசைக்கு மேல ஒரு சீலை இருக்கு பிள்ளை. அப்ப பூனை யோசனை இந்த சீலையை பிடிச்சு கீழே இழுத்தினால் இவர் நீரை கீழே விழத்தானே ஒன் பண்றது. பூனையானது மேசைச்சீலையை கீழ் நோக்கி இழுக்கின்றது. அப்ப மேசைச்சீலை வரை அங்கால போய்கொண்டு இருக்குது. அந்த மேசைச்சீலைக்கு மேல இவர் வரை இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். என்ன மேசைச்சீலை அங்கால போய்க்கல, கேக்கும் அங்கால போகும். அப்ப இந்த பூனை மேசைச்சீலை இழுக்கல, இவர் ரெண்டு பேரும் அங்கால போய் கொண்டிருக்கணும். அதே நேரம் எலி இந்த பக்கமாக ஓடிக்கொண்டிருக்கு. அதெல்லாம் ரெண்டு அம்புக்குறி போட்டிருக்கு பாருங்க. பூனை மேசைச்சீலையை பிடிச்சு இழுக்கிறதால எலி அந்த பக்கமா ஓடிக்கொண்டிருக்கு. அதே நேரம் எலி கேக்க நோக்கி வரை ஓடிக்கொண்டிருக்கு. சரி, 5 செகண்டில் எலியானது கேக் துண்டை நோக்கி 0.3 மீட்டரும் பூனையின் திசையில் 0.4 மீட்டரும் செல்கின்றது. அப்ப என்னடா, இந்த பக்கத்துல அவர் போனது இங்க பாருங்க, இந்த பக்கத்துல போனது 0.3 மீட்டர். எவ்வளவு? 5 செகண்டில். பூனையின் திசையில போனது 0.4 மீட்டர், அதுவும் 5 செகண்ட்ல. அப்ப பூனைய எலியை பொறுத்தளவில் எலிக்கு 2 வேகக்கூறு இருக்கு இல்லையா.
இந்த பக்கமா ஒரு வேகக்கூறு இருக்கு. தசம் 4 5 என்றால் 2 மேலே எங்களையும் இருக்குன்னா தசம் 8. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு வேகம் இருக்கு. தசம் 3 5 செகண்ட்ல தசம் 6 தசம் 06 என்ன தசம் 06 இவரும் தசம் 08 வரும். என்ன பிள்ளையா தசம் 4 5ஆல பிரிச்சால் தசம் 08 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப கேள்வி என்னென்றால் ஜெரியின் விளைவுள் வேகத்தை மீட்டர் பெர் செகண்டில் காண்க. ஜெரியின் விளைவுள் வேகத்தை. அப்ப ஜெரிக்கு 2 வேகக்கூறு இருக்குது. ஒன்னு இந்த பக்கம் ஒன்னு இந்த பக்கம். விளைவுள் வேகம் 2 ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்குதானே. ஒன்று இப்படி மேசன் இந்த பக்கமா இருக்குது, மற்றது பூனியை நோக்கி இருக்குது. அப்ப விளைவுள் வேகம் வரும் இவட்ட வர்க்கம் சக இவட்ட வர்க்கம். புலாங்கதோ? அப்ப பாருங்க, இது இந்த தசத்தை விட்டீங்கன்னா 6 வர்க்கம் 8 வர்க்கம் 10 வர்க்கம் இல்லை வரணும். அப்ப இது 10 வர்க்கம் இப்படித்தான் வரும். 6 வர்க்கம் 8 வர்க்கம் 3 4 5 3 வர்க்கம் 4 வர்க்கம் கூட்டினா 5 வர்க்கம் வரும். அதுன்னு 2 மடங்கு. 6 வர்க்கம் 8 வர்க்கம் 10 வர்க்கம். 6 8 10 தசம் வர்க்கத்தை எடுத்து விட்டால் தசம் 1. அப்ப எலியின் விளைவுள் வேகத்தின் பருமன் தசம் 1 மீட்டர் பெர் செகண்ட் ஆக இருக்கு. இப்படியே பாருங்க தசம் 1. திசை எங்க இருக்கு? இப்படி ஏதோ ஒரு கோணர்ல வரப்போகுது. திசை இப்படி ஏதோ ஒரு கோணர்ல வரப்போகுது. அடுத்தது 15 செகண்டின் பின் ஜெரியானது எக்ஸில் ரொம்பிடம் அகப்படுகின்றது. இந்த எக்ஸ் என்றது எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் மேசை, இந்த புள்ளி தான் எக்ஸ். இதுதான் எலி நின்றது. எலின வேகம் இருந்தது. இந்த பக்கம் தசம் 06, இந்த பக்கம் தசம் 08, இந்த பக்கம் தசம் 08 மீட்டர் பெர் செகண்ட் மீட்டர் பெர் செகண்ட். இப்ப என்ன சொல்லினோம் என்றால் 15 செகண்டுக்கு பிறகு எலி எக்ஸில நிக்குதான். இந்த ஜெரி என்றவர் 15 செகண்ட்ல இங்க போய் நிக்கிறார். இப்ப கேள்வி என்னென்றால் எக்ஸில் ரொம்பிடம் அகப்படும் எனின் மேசையின் அகலத்தை காண்க. பாருங்க, இந்த பக்கமான இடப்பெயர்ச்சியையும் இந்த பக்கமான இடப்பெயர்ச்சியை நான் தனித்தனியா கருதலாம். 2 செங்குத்து கூறா கருதலாம். இந்த பக்கமான வேகம் இடப்பெயர்ச்சி இப்படித்தானே எஸ் என்றது வேகம் தர நேரம். என்ன எவ்வளவு தூரம் இடம்பெயர்றோம்ன்றது சென்று கொண்டிருக்கிற வேகம் செல்ற நேரம் 2ஐயும் பிரிக்கிறீங்கன்னா எவ்வளவு இடப்பெயர்ச்சின்னு வரும். அப்ப இந்த திசையில பாத்தீங்கன்னா வேகம் எங்களுக்கு இருக்கு தசம் 06. எவ்வளவு நேரத்துக்கு? 15 செகண்டுக்கு. 16 90 தசம் 9 மீட்டர். அப்ப மேசையின் அகலம் வரும் தசம் 9 மீட்டர். நீளம் கேட்டாருன்னா இந்த பக்க வேகத்தை தசம் 08 15ஆல பிரிக்குவீங்க. அது 1.2 மீட்டர் வரும். மேசையின் நீளம் கேட்டிருந்தால் இங்க அகலம் தான் கேட்கப்பட்டிருந்தது இந்த துண்டு. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற வேகத்தின் கூறு தர நேரம் தசம் 9 மீட்டர் வரும். மீட்டர்ல இருக்குதா? 3 4 5 6 அலகுகளுடைய விசைகள் முறையே வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நோக்கி உள்ளன. 3 4 5 6 பாப்பம். வடக்கில 3, தெற்கில 4, கிழக்கில 5, மேற்கிலே 6. அப்ப நான் இதை சுருக்கி கீறலாம் பாருங்க. நிலக்குத்தா பாத்தீங்கன்னா இங்க 3 இங்க 4 என்றால் அதன் விளைவுள் கீழே 1 வரும். என்ன என் மேல 3 கீழே 4 கீழே கூட இல்லை, கீழே 1. இந்த 5ஐயும் 6ஐயும் பாத்தீங்கன்னா 6 5ஆல் இருக்கக்கூடிய 5ஆல் 1 வரும். அப்ப எங்களுக்கு இது 2ஐயும் வெட்டி பண்ணி இந்த 5ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணி போட்டு இஞ்சால 1 போடலாம். 3ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணி போட்டு இஞ்சால 1 போடலாம். அப்ப விளைவுள் என்ன வரப்போகுது? 2 சமநாயல்ல இருக்குது. சரி நடுவால வரும். சரி நடுவாலையில் வரும். பார்த்துனாங்கல்ல இப்படி இங்க பாருங்க. இப்படி ஒரு பி இருந்தால் விளைவுள் சரி நடுவால வரும். 2p cos θன்னு படிச்சுனாங்களே என்ன. அப்ப இது 90 ரூபாய் என்ற இவரில் வர 2 தர 1 தர cos 45 வருவார். 2 தர 1/√2 அப்படி இருக்கலாம். அதில் 2 செங்குத்தான விஷயம் என்னபடியால் இப்படியும் எடுக்கலாம். 1 வர்க்கம் சம 1 வர்க்கம் வர்க்கமூலம் 2 எடுக்கலாம். விளங்கிச்சதோ? அப்ப விளைவுள்ள பருமன் வர்க்கமூலம் 2 தான் இருக்க போது. இந்த திசையில இருக்கும். இந்த திசைக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? ஈசான மூலை. இந்த திசையை சொல்றது. அக்கினி மூலை.
நிருதி மூலை வாயு மூலை. சின்ன வயசுல படிச்சது ஞாபகம் இருக்குது, குட்டி வயசுல படிச்சிருப்பீங்களா? ஈசான மூலை, அக்கினி மூலை, நிருதி மூலை, வாயு மூலை. அப்ப இந்த திசை என்னன்னு சொல்லலாம்? நிருதி திசை. நிருதி மூலை திசையில் பாருங்க, வர்க்கமூலம் 2 நிருதி திசையில இருக்குதாம். வர்க்கமூலம் 2 நிருதி திசையில. அப்ப மூன்றாவது விட சரியா இருக்கு. விளங்கிச்சதோ? அடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி பிள்ளைகள், ஒவ்வொரு கேள்வியும் நான் செய்ய முதல் நீங்கள் செய்து போட்டு இந்த வீடியோட பார்த்தா தான் பிரயோஜனம். ரைட்? அடுத்த கேள்வியை பாருங்க. 60 பாகை கோணத்தில் தாக்கும் 60 பாகை கோணத்தில் தாக்கும் இரு காவிகளின் விளைவுள் 2 வர்க்கமூலம் 3 ஆகும். 60 பாகையா எங்க பார்ப்போம். சரி, இது 60 பாகையா. இவற்றில் ஒரு காவி 2 அலகுகள் எனின் மற்றதின் பெருமனை காண்க. இது பி. உங்களுக்கு தெரியும், விளைவுள் 2 வர்க்கம் பி வர்க்கம். விளைவுள்ள வளமையான சமன்பாடு எழுதுவோம். பி வர்க்கம் கியூ வர்க்கம் 2pq cos θ. இரு காவிகளும் விளைவுள் 2 வர்க்கமூலம் 3. அப்ப இதுல 2 வர்க்கமூலம் 3 வர்க்கத்தை போறோம். பி வர்க்கம் தெரியாது. கியூ வர்க்கம் 2 வர்க்கம் 2p 2 cos 60. cos 60 அறியண்டபடி அது ரெண்டையும் வெட்டி விடலாம். பாருங்க, இதுல 4 3 12. இந்த 4 முதல் எழுதுறேன். இதுல ஒரு பி வர்க்கம் 2p. பி வர்க்கம் சக 2p இவரங்கள் ஒன்று சய 8 0. பி சக 4 பி சய 2 0. பி பெரிது 0 என்றதால பி சக 4 0 ஆக இயலாது. பி சய 2 சமன் 0. அதால பி சமன் 2. பி சமன் 2 என்று வருது. அப்ப மற்றதும் 10 என்று வரும். திருப்பி இருக்கா பாப்போம். இப்ப எங்களுக்கு ரெண்டுமே 2 நியூட்டன் என்று வருது. 60 பாகையில தாக்கு. அப்ப ரெண்டுமே இப்படி பாருங்க, கொஞ்சம் பாருங்க. இது 2 இது 2 60 பாகையில தாக்கினால் விளைவுள் நடுவால வரணும் ஆர் வரும் 2 மடங்கு பி காஸ். அப்ப 2 காஸ் 30 என்று வரணும். என்ன 2 மடங்கு பி காஸ் இவற்றை இறக்கணும். வர்க்கமூலம் 3 10 என்ன பண்ணா 2 வர்க்கமூலம் 3 வருதோ இல்லையோ விளைவுள். அப்ப சில நேரங்களில் டக்குன்னு இருக்கா, அப்படி டபுள் செக் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கா. விளையாடு வந்த விடையே ரிவர்ஸ் இருக்கா போய் பார்க்கணும், விட சரியா இருக்கும். நேரம் இருந்தா செய்யலாம். விடை எடுக்கிறதுக்கே 2 மணி நேரம் போகுதுன்னா பிறகு என்ன கூடாது. டக்குன்னு செய்ய பழகினீங்கன்னா எப்படி இருக்கா, டபுள் செக் பண்ற ஒரு மெக்கானிசம் வச்சு கொள்ளலாம். ஏ லெவல்ல பிசிக்ஸ் செய்யக்குள்ள டபுள் செக் பண்றதுக்கு இப்படி ஏதாவது ஷார்ட் கட்டுகள் வச்சுக்கொள்ளது நிறைய இடத்த பிரயோஜனம் இல்லையா. எங்கேயாவது பிளவு விட்டுட்டீங்கன்னா டக்குன்னு காட்டி தரும் எங்களுக்கு. பெரும்பாலும் ஒரு 45-50க்கு மேல 60 MCக்குள்ள 45-50க்கு மேல சரி எடுக்கிறாங்கள பாத்தீங்கள் என்றால் இப்படியான டெக்னிக்ஸ் ஏதாவது வச்சிருப்பாங்க. செய்யற விடையல்ல வந்த விடையல்ல அலகுகள் பரிமாணத்தை வச்சு கொண்டே சில நேரம் இந்த விட வராதுன்னு சொல்லலாம். சரி, நான் கணக்கில் செய்து ஒன்று போக உங்களை காட்டி தருவேன் என்ன மாதிரி டபுள் செக் பண்றேன். சம பருமனுள்ள இரு காவிகளின் விளைவுளின் வர்க்கமானது அவற்றின் பெருக்கத்தின் 3 மடங்கு ஆகும். பி என்ற ஒரு காவி ஆர் விளைவுளின் வர்க்கம் அவன் பெருக்கத்தின் 3 மடங்கு. அப்ப விளைவுளுக்கு பதிலாக நான் 3p வர்க்கம் என்று பாவிக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் ஆர் வர்க்கம் என்றது பி வர்க்கம் கியூ வர்க்கம் 2pq cos θ. இவரை பாவிப்போம். இப்ப விளைவுளுக்கு பதிலாக 3p வர்க்கம் போடலாம். பி வர்க்கம் ரெண்டுமே பி தானே. PQ என்றால் அதுவும் பி வர்க்கம் cos θ. ஒரு பி வர்க்கம் ஹாலிவிட்டால் பி வர்க்கம் மட்டும் மிஞ்சும். 2p வர்க்கம் cos θ. பி வர்க்கம் பட்டினால் cos θ அரை என்று வருது. θ சமன் 60 பாகை. என்ன அரை என்றத cos 60 வானே பிள்ளைல என்ன cos θ அரை என்று வந்தால் θ 60 பாகை என்று சொல்லலாம். ஆக 60 பாகை என்பது சரியான விடையாக இருக்கு. பெரிய கஷ்டமே இல்லை. அடுத்தது பாருங்க. இரு காவிகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக தாக்கும் போது விளைவுள் வர்க்கமூலம் 10 அலகுகள் ஆகும். பி கியூ இப்படி இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆர் வர்க்கம் என்றது பி வர்க்கம் சக கியூ வர்க்கம்.
அது தரப்பட்டிருக்குது வர்க்கமூலம் 10. வர்க்கமூலம் 6 என்றபடியா நாங்கள் வர்க்கமூலத்தை விட்டு அதில் 6 வர்க்கம்னா 10. இனி அவை 60 பாகையில தாக்கக்குள்ள பாருங்க, அதே காவியர் ஒன்றுக்கொண்டு 60 பாகையில் தாக்கும் பொழுது அவற்றின் விளைவுள் வர்க்கமூலம் 13. PQ 60 பாகை. இப்பொழுதெல்லாம் R வர்க்கம் சமன் P வர்க்கம் Q வர்க்கம் 2 PQ cos 60 பாகை சமன் வர்க்கமூலம் 13 வர்க்கம்னா 13. ரெண்டு சமன்பாடு எங்கள்கிட்ட இருக்கு. என்ன கேள்வி? அக்காவிகளின் பெருமன்களை காண்க. பிஏயும் கியூவையும் காணட்டா. இப்ப இவர்ல இருந்து வர கழிப்போம். கழிச்சால் பி வர்க்கம் கியூ வர்க்கம் போயிடும். பாருங்க 2 சாய் 1 2 PQ cos 60 சமன் 3. PQ சமன் 3. PQ சமன் 3 விட வந்துட்டதല്ലോ. P வர்க்கம் Q வர்க்கம் சமன் 10 விட இருக்கല്ലോ. முரட்டத்தனமான வேலை நீங்க பார்க்கக்கூடாது. என்ன முரட்டத்தனமான வேலை பார்க்கலாம் என்றால் P சமன் 3 Q எடுத்து அதை கொண்டே இங்க பிரதியிட்டு Q வர்க்கத்தில் ஒரு இருபடி சமன்பாடு எடுத்து சுருக்கி கணிதத்தில் பெரிய மேது என்று காட்டலாம். 10 நிமிஷம் போயிடும் அதோட. அப்ப சுகமான வேலை என்னடா PQ சமன் 3 வந்துட்டு என்றால் பிள்ளைகள் பிஏயும் கியூ எங்களுக்கு 2 விஷயம் இருக்கு, 2 பேருக்கா 3 வரணுமா? 5 விடதான் கிடக்கு. டக் டக்குன்னு ஒன்றுண்டா போட்டு பார்த்து விடுறானே உள்ள. இங்க பாருங்க 3 பேருக்குன்னா 3 வரலாம். இவருக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்காக அதுதான் விளையாண்டு இல்லை. என்ன மற்றவரையும் சமன் செய்யணும். பாவம் 2 3 பேருக்குன்னா கடைசி மட்டும் 3 வராது, அவுட். 4 3 பேருக்குன்னா 12 வராது. 3 4 பேருக்குன்னா 12 இங்க வராது. 1 3 பேருக்குன்னா வராது. அடி விட முடிஞ்சது. அப்ப MCQ செய்யக்குள்ள எல்லா நேரமும் அந்த வழிப்படிதான் போகணும், முறப்படிதான் போகணும், செய்துதான் அடுப்பு நிக்க கூடாது. விடை எடுக்கிறது தான் நோக்கம். எங்கெங்கெல்லாம் ஷார்ட்கட்ல போய் விடை எடுக்கலாமோ அதெல்லாம் பாவிக்கும். ஷார்ட்கட் எல்லாம் எழுதி வச்ச பாடமாக்கலாது. நீங்களா பிராக்டிஸ் பண்ணி சொந்தமா யோசிச்சு தான் அது வரும். விளங்குது? நிறைய கணக்கு செய்தவன தான் இப்படியான ஐடியாக்கள் வரும். பாருங்க, அதை கொண்டு இதுல பிரதிட்டு பாருங்க. 3 கொண்டே போட்டீங்கன்னா 9, இதுல 1 10, 9 1 10. அப்ப சுகமான வேலை அது, ரைட்? அப்ப விட முதலாவது. அடுத்தது சமமான இரு காவிகளின் விளைவுகளின் பெருமனானது அவற்றில் ஒரு காவியின் பெருமனுக்கு சமம் எனின் பி விளைவுல இருக்கல்லோ அதுவும் ஒரு ஒன்றுக்கு சமனா, பிக்கு சமனா. கோணம் எவ்வளவுன்றதுதான் கேள்வி. அப்ப நான் எழுதலாம் இப்படியான விசை வரிகள் 2 விசைகள் சமனாக இருந்தா பிள்ளைகள் இந்த மொத்த கோணம் தீட்டாவாக இருந்தால் 2p cos θ/2 என்பதுதான் விளைவுளாக இருக்கும் என்று படிச்சினாங்க. 2p என்ற விசை தாக்கினால், காவிகள் தாக்கினால் அவற்றுக்கு இடப்பட்ட கோணம் மொத்த கோணம் தீட்டாவாக இருந்தால் விளைவுள் நடுவால போகும். 2p cos θ/2 வேற. இவரை நான் இப்ப பீக்கு சமப்படுத்தலாம். ஏன் விளைவுள் பீக்கு சமன்னு தந்திருக்கிறேன். அப்ப இதுல p வெட்டி போட்டு அந்த 2 அங்கால கொண்டு போனா cos θ/2 அரையண்டு வரும். அது cos 60 பா. இப்ப θ/2 60 பா. θ எவ்வளவு? 120 பா. θ 120 பா. விளங்கிச்சோ? இதுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரேன், கவனிங்க பிள்ளைகள். இப்படி 2 விசை கோர்ங்கோணத்துல வருமா இருந்தால் பாருங்க, இங்கால நான் இது இணைகரங்கீறி அல்லது முக்கோணகீறி எடுக்கக்குள்ள PQ R P, Q ரெண்டிலும் பார்க்க R பெரிதா இருக்கணும். ஆனால் P Qக்கு இடையில இருக்கு. Pலும் பார்க்கவும் பெருசா இருக்கும். என்ன முக்கோணி இல்லை பிள்ளைகள். முக்கோணி என்றால் ஒவ்வொரு பக்கமும் இங்க பாருங்க, இப்ப இப்படி வரைக்கும் இதுல எங்களுக்கு கூர்மோணம் தான் இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா P Q இங்க பாருங்க, சமன்பாட்டை பாவீங்க. R வர்க்கம் சமன் P வர்க்கம் Q வர்க்கம் 2 PQ cos θ பாவிச்சால் பிள்ளைகள் cos θ ஒரு நேர்பெருமானமா இருக்க போகுது. என்ன இது கூர்மோணம், இது கூர்மோணம். அப்ப 90லும் பார்க்க θ 90 பாகையிலும் பார்க்க சின்னனாக இருந்தால் இது θ 90 பாகையிலும் பார்க்க சின்ன இருக்கதான் சொல்லி கொண்டு போறேன். θ கூர்மோணமாக இருந்தால் இது சக. அப்ப இது சக என்றால் R வர்க்கம் என்றது பாருங்க P வர்க்கம் Q வர்க்கம் கூட்டி அதோட இதையும் கூட்டுற மாதிரி உள்ள வருது. அப்ப கட்டாயம் P விட கூட Q விட கூட. அதெல்லாம் சொன்ன R என்பது P விட கூட Q விட கூட. ஆனால் P Q பார்க்க சின்ன நேரம். உங்களுக்கு தெரியும் விளைவுல எப்ப P Q இருக்கும் என்றால் ரெண்டும் ஒரே கோட்ல வந்தா தான் P Qல சமனா இருக்கு.
அப்ப எப்பவுமே பீசகியோட சின்ன இருக்கும், அது ஒரே நேர்கோட்டில் இல்லையண்டா. ஆனால் ஒவ்வொன்று தண்ணியிலும் பாக கூடவா இருக்கும், பீலையும் பாக கூடவா இருக்கணும், கியூலும் பாக கூடவா இருக்கணும். எப்ப கோணம் டீட்டா ரெண்டு காவிக்கு உண்டப்பட்ட கோணம் டீட்டா 90 பாயிலும் பார்க்க சின்னனா இருந்தால், அதாவது கூர்ங்கோணமாக இருந்தால். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்க கணக்கில விளைவுளின் பெருமனானது அவள் ஒரு காவின் பெருமனுக்கு சமனா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆக அதை வச்சு கொண்டே பிடிக்கலாம். இது கடைசி மட்டும் கூர்ங்கோணமா இருக்கலாது. ரெண்டு காவியும் கூர்ங்கோணத்துல தாக்கினால் கட்டாயம் கட்டாயம் எங்களுக்கு ஒவ்வொரு காவிலும் பார்க்க கூடுதலாகத்தான் விளைவுள் காவி வரும். அப்ப கூர்ங்கோணம் பெறாதுன்றதை விளங்கி கொண்டவன் சடார் சடாரண்டு எல்லாத்தையுமே வெட்டி விடுவான். விளங்குதானே? 90 ரூபாய்க்கும் அதான் நிபந்தனை. விரிகோணத்துல வந்தாத்தான் பாருங்க, காவி ரெண்டு இப்படி விரிகோணத்துல வந்தாத்தான், பிக்யூ இப்படி வந்தாத்தான் எங்களுக்கு விளைவுள் வந்து பியோட கியோட சின்னனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பியோட கியோட சின்னனா விளைவுள் வரணும் என்றால் விரிகோணத்துல வந்தாத்தான் அது சாத்தியமா இருக்கு, சின்னனாக அல்ல சமனாக. கூர்ங்கோணத்துல இருக்கும் வரைக்கும் அது ஒரு காலமும் சமனாக வரையலாது, சின்னனாயும் வரையலாது. கட்டாயம் பி கியோ விட பெருசாகத்தான் ஆர் இருக்கணும். அப்ப அது ஒரு ஷார்ட்கட். கொஞ்சம் கொஞ்சம் மண்டவளம் உள்ளவன் இவ்வளவும் செய்யாமல் டக்குன்னு பார்த்துட்டே சொல்லலாம், ஓகே சமனா இருக்குன்றால் கட்டாயமாக கூர்ங்கோணமா இருக்கலாது, 90 ரூபாயே இருக்கலாது. இந்த கூர்ங்கோணம் 90 ரூபாய்க்கு ஒவ்வொரு காவியிலும் பார்க்க விளைவு காவி பெருசா இருக்கும். ஆக இது விரிகோணம், விடையில ஒரே ஒரு விரிகோணம் தான் இருக்கு, அதுதான் விடைன்னு சொல்லி ஒரு செகண்ட்ல அடிச்சு போட்டு போகலாம். இது ஷார்ட்கட். இது எல்லாருக்கும் வராது. இது கொஞ்சம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அறிவை வளர்த்து கொண்டவருக்கு தான் இது வரும். விளங்குது? அப்ப அந்த அளவுக்கு வரணும். நீங்கள் சமமான இரு காவிகளின் விளைவுளின் பருமனானது அவற்றில் ஒரு காவியின் பருமனின் அரைவாசி எனின் காவியலுக்கு இடையிலான கோணத்தை காண்க. பாப்பம் பாருங்க. இதுல எங்களுக்கு பார்த்த உடனே கொஞ்சம் விடையால் சரிவரான்னு சொல்லலாம். ஏண்டா பாருங்க, ஒவ்வொரு காவியிலும் பார்க்க விட சின்னனா இருக்காம, என்ன விளைவுள் காவி அரைவாசியா இருக்கா. அப்ப நான் இப்ப சொல்லி தந்தேன், தரப்பட்ட காவியெல்லாம் பார்க்க விளைவுள் சின்னனா இருக்குன்னா விரிகோணமா இருக்கும். பிள்ளைகள் விரிகோணம் என்றால் விளங்கிக் கொள்ளுங்கோ. விரிகோணம் என்றால் கொஸ் இன்வர்ஸுக்குள்ள சக வராது. என்னடா விரிகோணம் என்றால் ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள விளங்கிக் கொள்ளுங்கோ. இதுக்குள்ள இதானே விரிகோணம் என்றா இங்க வந்துடும். என்ன இதுக்குள்ள கொஸ் சாய, இங்கதான் கொஸ் சக. அப்ப விரிகோணம் என்று வந்துட்டு என்றால் கொஸ் சகவா இருக்கலாது. சைன் ரெண்டு பக்கமும் சகவா, சைன் இதுக்குள்ளேயும் சக இதுக்குள்ளேயும் சக. ஏன் சொல்லுங்க, இப்ப உதாரணத்துக்கு சைன் 120 பாய் என்று பார்த்தீர்கள் என்றால் சைன் 180 சாய 60 என்று எழுதி போட்டு நான் என்ன சொன்னான் படிப்பிச்சான், இது உங்களை சொல்லி தந்தேன். சய இல்லாமல் சைன் 60 என்று எழுதலாம். ஆனால் கொஸ்ஸுக்கு அப்படி இல்லை. கொஸ் 120 பாய் என்று எழுதினோம் என்றால் கொஸ் 180 சாய 60 என்று எழுதி போட்டு அதுக்கு சய கொஸ் 60 தான் வரும். உலகத்தை அப்ப ரெண்டாம் கால் வட்டத்துக்கு போகணும். அதாவது விரிகோணமா வந்த உடனே 90க்கும் 180க்கும் இடையில போன உடனே கொசுக்கு சயவாகிடும். அப்ப இங்க விரிகோணம் தெரியும், அதால கொசுக்குள்ள சக இருக்கிறது சாத்தியம் இல்லை. சைன் இங்கேயும் சகன்னு சொல்லி தந்துட்டேன். அப்ப இவரும் சாத்தியம் இல்லை. சைன் சயவாக இயலாது. இதுக்குள்ள விரிகோணத்துக்குள்ள சைன் சயவாக இந்த கோணத்துக்குள்ள பின்வள கோணத்துக்கு தான் அது வரலாம். இங்க பின்வள கோணத்தை பற்றி கதை இல்லை. ஒன்றில் இங்கே அல்லது இங்கே தான் எங்களுக்கு வரும் கோணம். சரி, அப்ப இவரும் வராது. பிள்ளைகள் சைன் டீட்டா ஒரு காலம் ஒன்றை விட பெருசா இருக்கலாம். சைன் டீட்டா காஸ் டீட்டான்ற ஆக கூடின குறைஞ்ச பெருமானங்கள் சய ஒன்றுக்கும் சக ஒன்றுக்கும் இடையிலாம் சைன் டீட்டா காஸ் டீட்டா இருக்கலாம். எட்டின்கள்னு சொன்னா அது ஒன்றை விட கூட. அப்ப அதுவும் வராது. பாருங்க, ஷார்ட்கட்ல செய்யறது சொல்லி தரணும் உங்களுக்கு. அப்ப பார்த்தோன்னே சொல்லலாம் இது வராது இது வராது இது வராது விளங்கிச்சோ. இப்ப இவ ரெண்டு பேருக்கு முடியலாம் பிரச்சனை. இப்போ பொதுவாக உங்களுக்கு விளங்கணும், காவிகள்ன்ற விளைவுள் காணைக்குள்ள எங்களுக்கு சைன் டீட்டா அதுக்குள்ள வாரதே இல்லை. பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பிக்யூ காஸ் டீட்டா தான் வாரது. அப்ப இந்த இடத்துல காஸ் இன்வர்ஸ் என்பதுதான் பொருத்தமான விடையாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஒரு ஊகிப்புல இந்த விடையை அடிக்கலாம். ஒரு ஊகிப்புல, ரைட், இன்ட்யூஷன் என்று சொல்றது, இன்ட்யூஷன்ல அடிக்கலாம். சரின்னு செய்து பார்ப்போம். ஆர் வர்க்கம் சமன் பி வர்க்கம் சக கியூ வர்க்கம் சக 2 பிக்யூ காஸ் டீட்டா. இந்த காஸ் டீட்டா வச்சுக்கொண்டே இந்த சைன் இன்வர்ஸ் 3 வெட்டி விட்டுருக்கலாம். சைன் வராதுன்ட்டு எனக்கு கொஸ்லாம் விட வாரது வளமே. சரி, இவர் சகவா இருக்கிறார். விரிகோணம் சொல்லி ஏன் விரிகோணம்னு சொன்னால் விளைவுள் ஒவ்வொரு காவிலும் பார்க்க சின்னனா இருக்குதான். விளைவுள் காவிலும் பார்க்க சின்னனா இருக்குன்னு சொன்னால் அது விரிகோணம்.
கூறுங்குணமா இருந்தா பெருசா இருக்கு. இனி போடுவாம் அரை பீண்ட வர்க்கம். ரெண்டு காவியுமே சமன் என்று சொல்லி இருக்கார். cos θ எல்லாரும் பி வர்க்கத்தை விட்டுலாம் இங்க 1/4 sin2 இந்த ரெண்டு பி வர்க்கத்தை இங்க உணர்ந்தா sin2 2 cos θ. இதுல வரும் 8 1 8 போனா sin7 கீழே 4 இருக்கு இந்த 2 கொண்டது 8 cos θ. θ சமன் எவ்வளவு cos inverse sin7 8 cos inverse sin7 8. விடை சரி. பழமையா செய்கிற மாதிரி செய்து ஒரு சராசரி மாணவனால இப்படி எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் எபாவ் அவரேஜா இருக்கிறவர் இப்படி யோசிச்சு வேற வேற ஷார்ட் கட்டுகளையும் கண்டுகொள்றது நல்லா. சில நேரங்களில் டபுள் செக் பண்றதுக்கு எடுத்த விட சரியோ பிள்ளையோன்றதை டக்டக்குன்னு டபுள் செக் பண்றதுக்கு அது உதவியா இருக்கு. ஏ சக பி ஏ சக பி என்ன பருமங்களுடைய இரு காவிகளின் விளைவுடன் பருமன் இது எனின் அவற்றுக்கிடையிலான கோணத்தின் கோசைன். கோணத்தின் கோசைன் பி வர்க்கம் ஆர் வர்க்கம் உளவு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். முதலாவது காவி என்ன ஏ சக பி என்ற வர்க்கம். ரெண்டாவது காவி என்ன ஏ சக பி. 2 மடங்கு 2 காவியையும் பெருக்குங்கோ cos θ. இந்த cos θ தான் கேள்வி. சுருக்குவோம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இது ஏ வர்க்கம் சக 2 ab சக b வர்க்கம் என்று வரும். என்ன ஏ சக b என்ற வர்க்கம். இவருக்கும் அதே தான் வரும், நடுவில் சய வரும். ஏ வர்க்கம் சய 2 ab சக b வர்க்கம். இவர் எழுதலாம் 2 மடங்கு. இதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி தந்தேன்னா உடன்புணரிகள் கான்ஜுகேட்ஸ் ஏ சக b ஏ சக b. இவருக்கு என்ன வரும் வர்க்கங்களின் வித்தியாசம் வரும். ஏ வர்க்கம் சக b வர்க்கம். ஓ லெவல் விஷயம், ஆனா இங்க அடிக்கடி பிரயோசனப்படும் cos θ. இவ்வாறு இங்கால ஒரு ஏ வர்க்கம் பி வர்க்கம் பி வர்க்கம். இந்த 2 ab சக சய வெட்டுப்பட்டால் அந்த cos θ இங்கால கொண்டு வரேன். சய 2 ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் cos θ சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். இந்த சய உள்ளுக்கு விட்ட 2 அப்படியே பி வர்க்கம் சய ஏ வர்க்கம் மாறும். என்ன சய உள்ளுக்கு விட்டா சய ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஆகும். cos θ எழுதலாம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்தின் கீழ் இவரை இந்த சயவை உள்ளுக்கு விட்டு அங்கால கொண்டு போறேன். அப்ப 2 மடங்கு பி வர்க்கம் சய ஏ வர்க்கம் என்று இருப்பார். ஏன் பி வர்க்கம் சய ஏ வர்க்கம் மாறினது முன்னுக்கு இருந்த சயவை பிராக்கெட்டுக்கு உள்ளுக்கு விட்டால் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் மாறி வரும் பி வர்க்கம் சய ஏ வர்க்கம். விட இருக்கும் ஏ வர்க்கம் பி வர்க்கம் 2 இது. இந்த விடை சரியானதாக இருக்கும். பாருங்க cos θ சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் 2 மடங்கு பி வர்க்கம் சய ஏ வர்க்கம். சிம்பிள். அடுத்தது நீங்க செய்து போட்டு பார்க்கணும். பதிலவே இல்லை. பொருள் ஒன்றின் மீது காவிகள் தாக்குகின்ற இரு காவிகள் தாக்குகின்றன. அப்பொருளின் மீது 3வது காவி ஒன்று எத்திசையில் தாக்கின் அவற்றின் விளைவுகள் அதிகமாக இருக்கு. இப்ப பாருங்க ஒரு பொருள் ஏற்கனவே 2 காவி தாக்கி கொண்டு இருக்குதா 12 நிலையா இருக்குது. அதுல நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை. இப்ப கேள்வி என்னென்றால் 3வது காவி ஒன்றை கொண்டே போடணுமா விளைவுள் 3னையும் விளைவுள் அதிகமா இருக்கிற மாதிரினா என்ன செய்யணுமா? இங்க பாருங்க இப்படி வைப்போம். இது 2 தான் ஏற்கனவே தாக்கி கொண்டிருக்கிற காவி 2 வைப்போம். அப்ப இது 2க்கும் ஒரு விளைவுள் வரும் தானே. ரைட். இங்கதான் விளைவுள் இருக்கு. அப்ப நான் இனி இந்த பிஏயும் கியூஎம் பற்றி கருதாமல் இந்த எஸ் மட்டும் வச்சுக்கொள்ளலாம். அவங்கள்ட்ட எஸ் மட்டும் தான் இருக்கு. எஸ் இல்ல அது R1 வச்சு விடுவோம். என்ன இதை நாங்கள் வைப்போம் R1 என்ன இந்த 2னையும் விளைவு. அப்ப நான் இனி அந்த பொருள்ல PQ தாக்குறத மறந்துட்டு PQக்கு பதில R1 மட்டும் தாக்குதுன்னு வச்சுக்கொள்ளலாம். R1 மட்டும் தாக்கு. ஏற்கனவே இருந்த 2 விசையை நான் ஒரு விசை கொடுக்கிருக்கேன். அப்ப இப்ப நான் கேள்வி எப்படி யோசிக்கலாம்? இந்த R1ஓட இன்னொரு விசை தாக்கணுமா விளைவுள் அதிகமா இருக்கும். பிள்ளைகள் 2 விசையில 2 காவி தாக்கி 2 காவியின் விளைவுகளும் அதிகமா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன சொல்லி தந்தேன் நான்? 2 காவியும் ஒரே திசையில இருந்தாத்தான் ஒரே போக்கில இருந்தாத்தான் அதாவது சமாந்தரமாகவும் ஒரே போக்கிலையும் இருந்தாத்தான் 2 நேரடியாக கூட்டுப்பட்டு எங்களுக்கு ஆக கூடின விட கிடைக்கும். ஆக குறைஞ்ச விட எப்ப கிடைக்கும்?
ரெண்டு காவியம் ஒன்று கொண்டு எதிரெதிராக இருந்தால், சமாந்தரமாகவும் எதிரெதிர் போக்கிலையும் இருந்தால் தான் ரெண்டு காவியங்களுக்கும் கூட்டுத்தொகை இழிவாக இருக்கு. இங்க உயர்வாக கேட்கிறார். அப்ப மற்ற காவியம் இவருடைய இந்த பிக்கியோட கூட்டுப்பட போற எஸ் என்ற காவியம் இதே திசையில் இருக்குமாக இருந்தால், ரெண்டும் அதே போக்கிலையும் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு விளையுள் அதி உயர்வாக இருக்கும். ஐடியாவை பாருங்கோ. ஏற்கனவே ரெண்டு விசை இருக்குது, ரெண்டு காவி இருக்குது. ரெண்டு காவியன்னா ஒற்றை காவி ஆக்குறேன். இனி புதுசா ஒரு காவியை போடணுமா? அப்ப இருக்கிற இந்த ஒற்றை காவியோட புதுசா ஒரு காவியம் போட விளைவுள் கூட வரணும் என்றால் இந்த ஒற்றை காவியம் புதுசா கொண்டு வரப்படுற காவியம் ஒரே திசையில இருக்கும். இந்த ஒற்றை காவியன்றது யார்? பிக்யூவின் விளைவுள். இப்படியே பாருங்க. முதலாவது காவிக்கு செங்குத்தாக இல்லை, இரண்டாவது காவிக்கு செங்குத்தாக இல்லை, முதலாவது காவியின் திசையில் இல்லை, இரண்டாவது காவியின் திசையில் இல்லை, முதலிரு காவிகளின் விளைவுளின் திசையில். முதலிரு காவிகளின் விளைவுள்ள R1 R1 திசையிலேயே எஸ்எம் வருமா இருந்தால் தான் மூன்றுக்கும் விளைவுள் மேக்சிமமாக இருக்கு. அடுத்தது பின்வரும் கூட்டுகளை கருதுக. இரு காவிகளின் கூட்டுத்தொகை எப்போதுமே ஒரு காவியாகும். அது நான் முதலே சொல்லி தந்தேன். இரு காவிகளை கூட்டினா கழிச்சால் வாரது இன்னொரு காவி தான். அது மாற்றமே இல்லை. தியரியில உங்களுக்கு சொல்லி தந்தேன். உண்மையான கூட்டு. காவி ஒன்றது வன்னி ஒன்றது பெருக்கம் எப்போதுமே ஒரு காவியாகும். ஓம் ஏ என்றது ஒரு காவி என்றால் 5 என்றதும் ஒரு காவி, 10 என்றதும் ஒரு காவி. அப்போ ஒரு காவியை ஒரு எண்ணியால பெருக்கைக்குள்ள வார விட கட்டாயம் காவிதான். அது சரி. இரு காவிகளின் பெருக்கம் எப்போதும் ஒரு காவியாகும். பிள்ளைகள், இரு காவிகளின் பெருக்கம் நாங்கள் A level பிசிக்ஸ்ல படிக்கிறது இல்லை. ரெண்டு வகையான பெருக்கம் இருக்கு. குற்று பெருக்கம், காவி பெருக்கம் என்றெல்லாம் இருக்குது. சில நேரங்கள்ல எங்களுக்கு காவிய பெருக்கைக்கு காவி விடியா வரும். சில நேரங்களில் ஒரு காவியம் இன்னொரு காவியம் பெருக்கைக்குள்ள எங்களுக்கு எண்ணி விடியா வரும். அது எப்பப்போ எப்படி எப்படி வரும்னு நாங்கள் படிக்கிறது இல்லை பிசிக்ஸ்ல. ஆனா ஞாபகம் வச்சுக்கணுங்க, காவிகளுக்கு ரெண்டு வகையான பெருக்கம் இருக்குது. சில நேரங்கள் எங்களுக்கு காவிதர காவி காவியாய வரும், சில நேரங்கள் எங்களுக்கு காவிதர காவி எண்ணியாக வரும். அப்ப இந்த கூட்டு எல்லா நேரம் எப்போதுமே காவியாகும் என்றது பிள்ளை. எப்படி சொன்னார் என்றால், இரு காவிகளின் பெருக்கம் ஒரு காவியாக இருக்கலாம், இட்ஸ் பாசிபிள் இருக்கலாம் என்று சொன்னார் என்றா சரி. அதே மாதிரி இரு காவிகளின் பெருக்கம் ஒரு எண்ணியாக இருக்கலாம், சரி. எப்போதுமே என்றதான் பிரச்சனை. ஆல்வேஸ் என்பது பிரச்சனையான கூட்டு. எல்லா நேரமும் உங்களுக்கு காவிதர காவி காவி இல்லை, எல்லா நேரமும் காவிதர காவி எண்ணியும் இல்லை. ரைட்? அப்ப அந்த கூட்டு பிள்ளை. A, B மட்டுமே சரியானவை. இரண்டாவது விடை சரி. AB என்னும் காவிகள் ஒன்றுக்கொண்டு சமனும் சமாந்தரமும் ஆகும். பின்வரும் கூட்டுகள் சரியானது எது? AB காவிகளை வரையும் போது ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வரையப்படும். இல்ல, சமாந்தரமான காவின்னா சமாந்தரமாக வருவோம். இதுதான் சமாந்தரமான காவி. சமன் என்று சொன்னா இந்த கூட்டு துண்டுகள் சமனா இருக்கும். விளங்குது? இப்ப இப்படி கீறி போட்டு இது சமன் இல்லை, இது சமன் இல்லை, இது சமன். கூட்டு துண்ட நீளங்கள் சமனா இருக்கும். சமாந்திரம் ரெண்டும் சமாந்திர கோடுகளால காட்டும். அப்ப இது போல AB ஒன்று கூட்ட முடியாது. ஏன் கூட்ட முடியாது? கூட்டலாம் தானே பிள்ளைகள். ரெண்டு காவி எந்த திசையில இருந்தாலும் கூட்டலாம். அது சமாந்திரமா இருக்கலாம், செங்குத்தா இருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை. அப்ப கூட்ட முடியாதுன்றது பிள்ளையான கருத்து. A சமன் B. பிள்ளைகள், A சமன் B என்று சொல்றதுக்கு ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. என்ன சொல்லுங்க? நான் உங்களை 4 கண்டிஷன் சொல்லி தந்தேன். ரெண்டு காவிகள் சமனா இருக்கணும்னா 4 கண்டிஷன் சொல்லி தந்தேன். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? முதலாவது கண்டிஷன் சொன்னா ஒரே வகையான காவிகளா இருக்கும்னு சொன்னேன். ஒரு விசையும் சமன் என்று சொல்லலாம். ஒரு விசையும் ஒரு ஆர்முடுகளும் சமன் என்று சொல்லலாது. ஒரு விசையும் ஒரு வேகமும் சமன் என்று சொல்லலாம். முதல்ல ரெண்டு காவியம் ஒரே வகையான காவிகளா இருக்கணும்ன்றது கண்டிஷன் நம்பர் 1. ரெண்டாவது சமனா இருக்கணும், பெருமனில சமன். மூன்றாவது சமாந்தரமா இருக்கணும். இன்னும் ஒரு விஷயம் சொன்னான். என்ன கடைசியா சொன்ன விஷயம்? ரெண்டு காவிகள் சமனாக இருக்கணும் என்றால் இந்த 3 நிபந்தனையோட ஒரே போக்கில் இருக்கணும் சொன்னான். இப்ப பாருங்க, இப்படி அம்புக்குறி இருந்தா தான் ரெண்டு பேரும் சமனானவ. இப்ப இப்படி இருந்தால், இப்படி ரெண்டு காவி இருக்குமாக இருந்தால்
இவை பருமனில் சமன், இவை சமாந்தரமானவை, ஆனால் போக்குகள் வேறையா இருக்கு. ஒன்று மேல போகுது, ஒன்று கீழே வருது. சமனான காவிகள் என்று சொல்ல இயலாது. காவிகள் சமனாக இருக்கணும் என்றால் சம பருமன், ஒரே திசை அல்லது சமாந்திரம், ஒரே போக்கு. திசை என்றது இந்த சமாந்திர கோட்டை தான் சொல்றது. போக்குன்றதை சொல்லணும், டிரெக்ஷனை சொல்லணும், டிரெக்ஷன் போக்கு. அப்ப இங்க அந்த போக்குன்றதை பற்றி ஒன்றுமே சொல்லி இல்லாதபடியால் எங்களுக்கு இது ரெண்டு சமனண்டு சொல்ல இயலாது. சமனாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப இப்படி இருந்ததுனால் ஏ சமன் பி, இப்படி இருந்ததுனால் ஏ சமன் சாய பி. அதான் ரெண்டாவது கூட்டு. ரெண்டாவது கூட்டும் இருக்கலாம், இல்லாம விடலாம். கட்டாயம் ரெண்டில ஒன்று வரும். என்ன சமன் சொல்லி போட்டோம், சமாந்திரம் சொல்லி போட்டோம், போக்கு சொல்லி இல்லை. அப்போ ஒரே போக்கா இருந்தால் சமன், எதிரெதிர் போக்கா இருந்தால் ஏ சமன் சாய பி. இப்போ ரெண்டில ஒன்று சமனா சரியா வரும். எதுன்னு எனக்கு தெரியாது, போக்கை பற்றி ஒன்றும் சொல்லி இல்லை. ஏ சமன் சாய பி ஆவதற்கு மேலே உள்ளவை தேவையானவை, ஆனால் போதுமானவை அல்ல. சரியான கூட்டு. ஏ சமன் சாய பி ஆகணும் என்றால் என்ன சொல்லியிருக்கணும்? காவிகள் ஒரே காவிகள் சொல்லியிருக்கணும். இதில் ஒரே காவியன்னு சொல்லியிருக்கணும். ஒரே காவிகள் சமனானவை, சமாந்தரமானவை, ஒரே போக்கில் உள்ளனவன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க ஒரே காவியல் என்றவர் சொல்லி இல்லை, ஒரே போக்கில் உள்ள எதிரெதிர் போக்குன்னு சொல்லி. சயன்னு வந்தா எதிரெதிர் வரும். என்ன செயல் இருக்கு, அப்ப எதிரெதிர் போக்குன்னு சொல்லியிருக்கோம். எதிரெதிர் போக்குன்றவர் சொல்லி இல்லை. அதாலதான் தேவையான நிபந்தனைகள் தான், ஆனால் போதுமானவையாக இல்லை. இந்த கூட்டு சரியான கூட்டு. அப்ப போதுமானவை என்னென்ன மிஸ்ஸிங்? இங்க ரெண்டும் ஒரே வகையான காவியன்றவர் சொல்லி இல்லை, ரெண்டும் எதிரெதிர் போக்குன்றவர் சொல்லி இல்லை. அந்த ரெண்டும் சொன்ன பிறகுதான் ஏ சமன் சாய பி என்று சொல்லலாம். அப்ப ஏ சமன் சாய பி என்று சொல்றதுக்கு இது தந்த தரவு தேவைதான், பட் நாட் இனஃப். அது காணாது, எங்களுக்கு வேறையின் தரவு தேவைப்படுது. அடுத்தது காவிகள் தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருது. அவற்றின் சேர்க்கைக்கு முக்கோண விதி பொருந்தும். கட்டாயம் ஏ சக பி காவி நாங்கள் முக்கோணி கீறி காவி முக்கோணி கீறி இருக்குனாங்க. சரி, அவற்றின் பெருமன் 0 ஆகலாம். ரெண்டு இப்ப பாருங்க, 3 காவி என்றால் ஒரு காவி இப்படி, ஒரு காவி இப்படி, ஒரு காவி இப்படி என்றால் தொடங்கி நடத்துக்கே திரும்ப வந்துட்டு வேண்டாம், 0 தானே விளைவுள். சொல்ல விளைவுள் காவி 0 காவி என்று 0 காவி இருக்கும்னா இருக்கு. இப்ப இலக்கத்துல 0 இருக்கு தானே விளைவு. யாராவது கதைக்கிறீங்க இல்ல 0க்கு வேல்யூ இல்லை, அப்ப நாங்கள் 0 பற்றி போட தேவையில்லை. இல்லையே, 0 பாவிக்கலாம் தானே. அதே மாதிரி காவிலையும் 0 காவி என்ற ஒரு கன்செப்ட் இருக்குது, விளங்கு தானே. அப்ப காவி 0 வரலாம்னா ஆகலாம். அவற்றின் வித்தியாசம் என்பது கழிக்கப்படும் காவியை மறைக்குறியால் பெருக்கி முதற் காவியுடன் கூட்டுதலாகும். படிச்சுனாங்க ஏ சாய பி காவி என்றது ஏ காவி சக சய பி காவி. அப்ப கழிக்கப்படுற காவிய சயக்குறியால் பெரிய பி தானே கழிக்கப்படுற காவி, பிய சயவால பெருக்கி போட்டு ஏயோட கூட்டுறது. இது சரி. அமுக்கம் வெப்பநிலை என்பன இவற்றில் அடங்காது. காவியலுக்குள்ள வராது. அமுக்கம் வெப்பநிலை என்றது திசை இல்லாத கணியங்கள். அமுக்கத்தை பற்றி பிறகு படிப்போம், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிக்கக்குள்ள அமுக்கத்தை பற்றி படிப்போம். ஆனால் அமுக்கம் என்றது எங்களுக்கு திசை இல்லாத கணியம், அதால வெப்பநிலைக்கும் திசை இல்லை. அது ரெண்டும் காவியல்ல வராது. சொல்லி தந்தனா காவிய தொடங்க எதுன்னு சொல்லி தந்தனா 4 கூட்டுமே சரி, அனைத்து கூட்டுகளும் சரியானவை. ரைட், அனைத்து கூட்டுகளும் சரியானவை. அடுத்தது இரு காவிகளின் பெருமங்கள் முறையே 12, 8 அலகுகளாகும். அவற்றின் ஆக கூடிய மற்றும் ஆக குறைந்த விளைவுகளை காண்க. நான் முதலே சொல்லி தந்தனான், ஒரே பக்கத்தில் ஒரே திசையில 2 காவி வந்தால் விளைவுள் மேக்சிமமா இருக்கு. 2 காவியும் எதிரெதிர் திசையில வருமா இருந்தால் விளைவுள் மினிமமாக இருக்கும், இழிவாக இருக்கும். ஒரே திசையில ஒரே போக்கில வந்தால் அதி உயர்வாக இருக்கும் விளைவுள். எதிரெதிர் திசையில எதிரெதிர் போக்கில வருமாக இருந்தால் விளைவுள் இழிவாக இருக்கு. அப்ப இங்க உயர்வு மொழிவும் தான் கேட்கணும். 12 இப்படி வந்து 8 இங்கால வரும், இதெல்லாம் உயர்வு வரும். ஆர் உயர்வு உயர்வு 12 இப்படி வரைக்குள்ள இதுல இருந்து 8 இஞ்சால வரும். எதிர்த்து சில வரைக்குள்ளதான் ஆர் இழிவு வரும். இது உயர்வு, இது இழிவு. 12 சாய 8 வரும் 4. அப்போ உயர்வு 20, இழிவு 4. உயர்வு 20, இழிவு 4. பாருங்க, ஆக கூடிய ஆக குறைந்த. சரிதானே, உயர்வு இழிவு. அடுத்தது
படத்திலே காவி தொகுதி ஒன்று அளவிடைக்கு வரையப்பட்டுள்ளது, அதன் விளைவுளானது. எங்க பாப்பம் இவ்வாறு ஏபி பிசி சிடி டிஇ இஏ இவ்வளவும் எங்கட காவி பல்கோணிக்கமே கீறப்பட்டிருக்கு. உண்ட கீறி அது முடிகிறது இந்த மெட்டதை கீறி அதுல இந்த மெட்டதை கீறி ஒன்றுண்டா கீறியது கீறி முடிய தொடங்கின புள்ளிக்கே வந்துட்டோமல்லோ. அப்ப இந்த 5 பேர்ட்ட விளைவுகளும் சைவராயில் இருக்க போகுது. எங்களோட விளைவுன்னா என்னன்னு சொல்றாங்க இப்ப பாருங்க, இப்படி ஒன்று கீறி இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறி இப்படி கீறி இதுல நிக்குது என்றால் தொடங்கின இடத்துக்கும் முடிகிற இடத்துக்கும் இடப்பட்ட காவி தான் விளைவுள் காவி என்று சொல்றான். தொடங்கின இடத்தையும் முடிகிற இடத்தையும் இணைக்கிறது. அப்ப இந்த 5 பேரையும் பார்த்தீங்கள் என்றால் தொடங்கின இடத்துக்கே திரும்ப வந்து சேர்ந்துட்டோம் என்றால் அந்த 5 பேருக்கும் விளைவுள் இல்லை என்ற அர்த்தம். காவி பல்கோணி தொடங்கிய புள்ளிகள் திரும்பவும் தொடங்கின இடத்திலே வந்து முடியும் என்றால் விளைவுள் 0. ஆக அந்த 5 பேருக்கும் விளைவுள் 0. அந்த 5 பேரையும் வெட்டி விடலாம். ஏன்னா 5 பேரும் ஒன்று கேன்சல் பண்ணி தங்களுக்குள் ஏதோ கேன்சல் பண்ணி 5 பேரும் சைவர் ஆகினோம். 5 பேருன விளைவுகளும் சைவர் ஆகுது. அப்ப 5 பேருன விளைவுகளும் சைவர் மிச்சம் இருக்கிறது ஏசி மட்டும்தான். ஆக இந்த தொகுதியின் விளைவுள் பார்த்தீங்கள் என்றால் ஏசி மட்டும்தான் இருக்கும். 3வது விடை சரியாக இருக்கும். விளங்கிச்சோ? அடுத்தது தளத்தின் சாய்வு கிடையுடன் 30 பாகை ஆகும். தள்ளு வண்டியின் திணிவு ட்ராலியா தள்ளு வண்டி என்று சொல்வது ட்ராலி. தள்ளு வண்டியின் திணிவு 0.5 கிலோகிராம். சின்ன ட்ராலி என 1/2 கிலோ. தளத்தின் வழியே தள்ளு வண்டியில் தாக்கும் விசையின் கூரை காண்க. அதாவது தளத்தின் வழியே என்றால் இந்த திசையில் உங்களுக்கு விளங்கணும். இவருக்கு நிறை இருக்க போகுது. நிறை என்றது இப்படிதான் பிள்ளைகள், நாங்கள் இன்னும் அது படிக்க இல்லை, அந்த அளவு போயில்ல. திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகளைத்தான் நாங்கள் நிறை என்று சொல்றது. எம் என்ற திணிவு இருந்தால் புவியீர்ப்பு ஆர்முடுகள் எஃப் என்று இருந்தால் MF என்றதான் நிறையாக இருக்கு. அப்ப இவர்ல தாக்க போற விஷயம் என்னென்றால் 0.5 கிலோகிராம் திணிவு புவியீர்ப்பு ஆர்முடுகள் எனக்கு தெரியாது, இங்க எஃப் என்ற எழுத்து பாவிச்சிருக்கணும். அப்ப எஃப் பாவிப்போம். ரைட். 0.5 கிலோகிராம் எஃப் என்றதுதான் இவற்றை இந்த திசையில இருக்க போற நிறைய இருக்க போகுது விசை. ஆனா கேள்வி எங்களுக்கு இந்த திசையில அதை மடிக்க சொல்லி. அப்ப பாருங்க, இந்த முக்கோணியை பாத்தீங்கன்னா இது 30 பாகை 90 பாகை. இந்த நிறைய எப்பவுமே செங்குத்தாக இருக்கு, பூமியை நோக்கி இருக்கு. அப்ப இது 30 90ன்னா இது 60. அப்ப இவரை நான் அப்படியே மடிச்சேன் என்றால் 2 கூரை மடிக்கலாம் பாருங்கோ. இவர் வருவார் F cos 60 FO இந்த 0.5 kg F 0.5 kg F cos 60 வருவார். இவர் வருவார் 0.5 kg F sin 60 வருவார். எங்களுக்கு தளத்தின் வழியே கேட்டபடியால் இதுதான் விட. cos 60 அரை என்ன இது 2ஆல் பிரிச்சிங்கள் என்றால் 0.25 kg F வரும். 0.5 2ஆல் பிரிச்சிங்கண்டா 0.25. இந்த விடை சரியான விடையாக இருக்கு. விளங்கிச்சதோ? நிறை இருக்குது, நிறைய தளத்தின் வழியே தளத்தின் திசையிலேயே பிரிக்க சொல்லி கேட்கணும். அப்ப நாங்கள் இப்படி ஒரு கூட்டக்கறி போட்டு இவர் இப்படி மடிச்சோம் என்றால் கோணத்தோட மடிக்கக்குள்ள காஸ், கோணத்துக்கு எதிராக மடிக்கக்குள்ள சைன், அது செங்குத்தேவர். அப்ப எங்களுக்கு கோணத்தோட தான் தேவை தளத்தின் வழியே. அது 0.25 kg F என்றதாக இருக்கு. இது காவி பிரிப்பு என்ற விஷயம் படித்து நாங்கள் காவி பிரிப்பில் வந்திருக்கிறோம் MCQ. இதுல உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் MG என்றது விச குறிக்க தெரியாது உங்களுக்கு. ரைட், அது போக போக படிச்சு கொள்ளும். துணிக்கை ஒன்று கிழக்கில் இருந்து 60 பாகை வடக்கே, வடக்கு கிழக்கு, கிழக்கில் இருந்து 60 பாகை வடக்கே, 60 பாகை 80 கிலோமீட்டர் இடப்பெயர்ச்சியை கொண்டுள்ளது. இதுல இருந்து இதுல 80 கிலோமீட்டர். கிழக்கு மற்றும் வடக்கு திசைகளில் அந்த இடப்பெயர்ச்சியை காண்க. திரும்பவும் காவி பிரிப்பு. இடப்பெயர்ச்சி என்பது ஒரு வெக்டர், ஒரு காவி. அப்ப அந்த காவியை நாங்கள் 2 கூற பிரிக்கலாம். பிரிச்சம் என்றால் இங்க வரும் இப்படி ஒரு கூறாகவும் இப்படி ஒரு கூறாகவும் பிரிக்கலாம். இந்த பக்கம் வரும் 80 cos 60, இந்த பக்கம் வரும் 80 sin 60. கோணத்தோட பிரித்தால் cos, கோணத்துக்கு எதிராக பிரிச்சா sin. cos 60 அரை என்னபடியா இது 40.
இது வர்க்கமூலம் 3 என்ன விட 40 வர்க்கமூலம் 3. 40 வர்க்கமூலம் 3 விட இல்ல, வர்க்கமூலம் 3 கிட்டத்தட்ட 1.7. 40 வர்க்கமூலம் 3 40.1.7. 40 தர 1.7. வர்க்கமூலம் 3 அன்னளவாக 1.7. பெருக்கி பாருங்க 68. எந்த விட அன்னளவா இருக்குன்னு பாருங்க. கிழக்கே 40. இப்போ ஷுவரா எவர் போல ஏன்னா முதல் கிழக்கு தானே கேட்டேன், கிழக்கு முதலாவது கிழக்கு அது போல இது ரெண்டும் சரியா இருக்கலாம். இனி மேல பாத்தீங்கன்னா வடக்கே பாத்தீங்கன்னா 68 அண்மித்த பெருமானம் பெறணும் இல்லையா, 1.7 10 7 3 தான் பெறும். அப்ப பாருங்க 68 அண்மித்த பெருமானம் என்றால் 40 69.3 என்ற விட இருக்கு. 40 69.3. இது 60, இது 40, அது ரெண்டும் 68ஓட பாக்கிகளை சரியான குறைவு. அப்ப எங்களுக்கு கிட்ட இருக்கிற என்ன இதுதான் 40 69.3. ஏன் 69.3 வந்தேன்னா நான் 1.7 சொல்லி ஒரு தசமதானத்துல வர்க்கமூலம் 3 எடுத்திருக்கேன். 1.7 3 அல்லது 7 4 என்று சொல்லி 2 தசமதானத்தில் எடுத்திருந்தோம் என்றால் இந்த விட சரியாக வந்திருக்கும். அடுத்தது படத்தில் உள்ள காவியலும் விளை உழைக்காங்க. நான் முதல் செய்த ஒரு கேள்வி மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம். ஒன்றுண்ட எப்படி போயிடாது, இது ரெண்டும் பேர வரைக்கும் பாருங்க. ஒரு அம்புக்குறி முடிகிற இடத்துல இருந்து மற்றது தொடங்கணும். இது போல அப்ப நாங்கள் எப்படி போவோம் இங்க பாருங்க. ஏபி, அதுல இருந்து பிசி, அதுல இருந்து சிடி பாருங்க. ஒவ்வொன்றும் முடிகிற இடத்துல மற்றது தொடங்குது. டிஇ இஎஃப். அப்ப இந்த இவ்வளவு பேட்டையும் இந்த 5 பேட்டையும் விளைவுள் வந்து ஏஎஃப் திசையில இருக்க போகுது. ஏன் இதுதான் தொடக்கம், இதுதான் முடிவு. பாருங்க இப்ப நான் சரி போட்டிருக்க 5 பேரையும் கவனிச்சு பாருங்க. இப்படி போய் இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி. நான் என்ன ஏஎஃப்ன்ற காவி எடுக்கல, ஏஎஃப் விட்டுட்டு மிச்சாக்கல பாருங்க. அவ்வளவு பேட்டையும் காவி தொடக்கத்தையும் முடிய உணைச்சா எப்படி வரும். அப்ப இந்த 5 பேட்ட விளைவுகளும் ஏஎஃப் இருக்க போகுது. அதை விட இன்னொரு ஏஎஃப் இருக்குது. 5 பேட்டு நான் சரி போட்ட 5 பேட்ட விளைவுகளும் ஏஎஃப்ல இருக்குது. அந்த விளைவுள் ஏஎஃப் விட அடிஷனல இன்னும் ஒரு ஏஎஃப் இருக்கு. அப்ப மொத்த விளைவுகள் என்னவா இருக்கும் என்றால் 2 ஏஎஃப் என்றதா இருக்கும். இந்த ஏஎஃப் இந்த 2 ஏஎஃப் பாருங்க. 2 ஏஎஃப் என்றது சரியான வழியாக இருக்கு. கவனம் பாக்கைக்குள்ள பாருங்க. பாரு இந்த பக்கத்தால் இப்படி எல்லாம் போறே இல்லை அம்புக்குறிப்புல. அதால நான் இதுல வந்து நின்று நான் கீழே போவே இல்லை. விளங்க இது கீழே போயில. இந்த அம்புக்குறி முடிகிற இடத்துல மற்றவர் தொடங்க இல்லை, மற்றவர் மாதிரியே முடிகிறார். இப்ப எங்களுக்கு எப்படி வேணும் என்றால் ஒன்று முடிகிற இடத்துல மற்றது தொடங்கும், அது முடியேக்க மற்றது தொடங்கும், முடியேக்க தொடங்கணும், இப்படி வரும். அப்ப அந்த சரி போட்டிருக்கிற 5 காவின்றையும் விசை ஏ விளைவுள்ள ஏஎஃப் என்று வரும். அதை விட இன்னும் ஒரு ஏஎஃப் இருக்குது, 2 ஏஎஃப் என்றது விளைவுள்ளாக இருக்கு. இதை செய்யுங்க பாப்போம். நீங்கள் அதே மாதிரியான கேள்வி 9 விசைகளையும் விளைவுகள் கேட்கணும். பாருங்க இது ஜிபியா, ஜிடி ஜிடி இருக்குது, டிஏ ஏஇ, ஜிஇ டிஏ ஏஇ டிஇ இசி சிஎஃப். சிஎஃப் இவ்வளவு தானா சிஎஃப். பிறகு எஃப் இஎஃப். இஎஃப் அங்க இருக்கு. இஎஃப் பாருங்க எத்தனை இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. 2 4 6 9. 9 சரியா இருக்கும் பாருங்க. ஜிடி அங்க இருக்கு. ஜிபி ஜிபி. அப்ப இதுக்குள்ள காவி இல்லையா, ஜிஎஃப்க்குள்ள காவி இல்லை. ஜிபியில தொடங்கி பாருங்க. ஜில தொடங்கி பார்ப்போமே. இப்படி வந்து இப்படி சுத்தி கொண்டு போய் இப்படி வந்து இதுல நிக்க போறோம். அப்ப இந்த இவ்வளவு பேட்டையும் விளைவுல பாத்தீங்கன்னா ஜிஎஃப் சொல்லி ஒரு விளைவுள் இருக்கு. நீளத்தால கறி இருக்கு அவ்வளவுக்கும் ஜிஎஃப் சொல்லி ஒரு விளைவுள் இருக்கு. இனி பாருங்க இப்படி போய் இப்படி போய் இப்படி வர்றோம் பாருங்க. இந்த 3 பேர், அந்த 3 பேரும் ஜீரோ தொடங்கி எஃப்ல தொடங்கின. அப்ப அதுவும் ஜிஎஃப் என்ற விளைவுள் தான் இருக்க போகுது. உடைய பாருங்க நீளத்தால கீறினதுக்கும் ஜிஎஃப் தான் விளைவு, பர்பிள் கலரால கீறுவதற்கும் ஜிஎஃப் தான் விளைவு. அப்ப 2 செட்டுக்குமே ஜிஎஃப் விளைவுல வாரபடியால் 2 மடங்கு ஜிஎஃப் என்பது சரியான விடையா இருக்கும். 2 மடங்கு ஜிஎஃப், 2 மடங்கு ஜிஎஃப். அடுத்தது படத்திலே காட்டப்பட்டுள்ள F1 F2 என்பன ஒரே பருமன் உள்ள இரு காவிகள். அவற்றுக்கு இடையிலான கோணம் தீட்டானின் F2 சய F1 இன் பருமன். F2 சய F1 என்றால் என்ன செய்யணும் என்றால் இங்க பாருங்க. இப்ப F1 இங்கால சய F1 நீட்டுவோம்.
நீட்டி போட்டு அவைண்ட விளைவு எடுத்தா சரி. F2 sin F தானே. அப்ப F2 வச்சுக்கொண்டு F1க்கு பதிலா sin F1 போட்டீங்க என்றால் இது F2 வினதும் sin F1. இப்ப பாருங்க, சிவப்பால குறிச்சு காட்டுறேன். F1 ம் F2 ம் சமபெருமன் சொல்லியிருக்கலாம். ஆக F1 ம் F2 ம் சமபெருமன். அப்ப கிட்டத்தட்ட எப்படியான ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இஞ்சாலி பக்கத்துல sin F1 இருக்குது, இஞ்சாலி பக்கத்துல F2 இருக்கு, F2 இருக்குது. ஆனா அதுவும் F தானே, என்ன பெருமன்ல F தானே. பெருமனை பிறகு எடுப்போம். இவ ரெண்டு பேருக்குமான விளைவுகள் கேட்கும். அப்ப இது ரெண்டு சம பெருமன் உள்ள காவிகளின் விளைவுகள் தான் கேள்வி. இவருக்கும் இவருக்கும் விளைவு. அப்ப நான் எழுதலாம் பாருங்க. இந்த கோணம் எவ்வளவு சொல்லுவோம்? இது டீட்டா என்றால் இது 120 சாய டீட்டா, இது 180 சாய டீட்டா, 180 சாய டீட்டா. அந்த கோணம் 180 சாய டீட்டான்னு வரும். என்ன மொத்த கோணம் 180 இல்லோ, அதுல டீட்டாவை கழிக்கிறது. இப்ப பாருங்க, நான் விளைவு எழுதுறேன். இதுவும் F தானே, இதுவும் F தானே. விளைவு இங்க நடுவில் வரும். என்ன R சமன் 2F cos 180 சாய டீட்டாவின் கீழ் 2 வரும். 2F cos 180 சாய டீட்டாவின் 2. என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். இப்படி ரெண்டு பேர் P P என்று ரெண்டு பேர் இருந்தால் விளைவு நடுவால வரும். இந்த கோணம் டீட்டா ஆண்டால் R வரும். 2P cos theta by 2. ரெண்டு சம பெருமன் உள்ள காவிகளின் விளைவு. அதுதான் இங்க பாருங்க F F. அப்ப 2F cos 180 சாய டீட்டா வேற வாசியா பிரிக்கும். அதை சுருக்கினீங்கள் என்றால், இவரை சுருக்கினீங்கள் என்றால் 2F cos 180 ரெண்டாவது வச்சா 90 சாய டீட்டா by 2. பிள்ளைகள் எப்படி ஒரு விஷயம் முதல்ல உங்களை சொல்லி தந்த நான் பாருங்க. சைன் 90 சாய டீட்டாவும் cos டீட்டாவும் சமனா இருக்குமெண்ட். அதே மாதிரி cos 90 சாய டீட்டாவும் sin டீட்டாவும் சமனா இருக்குமென்று சொல்லி தேவையான திரிகோண கணிதம் சொல்லி தெரியக்குள்ளே சொல்லி தந்த நான். அப்ப அதை இங்க பாவிச்சீங்க என்றால் cos 90 சாய டீட்டான் இருக்கிறத நாங்கள் எழுதலாம், sin டீட்டான் எழுதலாம். ஆக விடை 2F sin theta by 2 என்று வரும். இதை பாவிச்சிங்கன்னா cos 90 சாய டீட்டா sin டீட்டா, இங்கே 90 சாயன் இருக்கு. அப்ப sin 2F sin theta by 2 என்பது விடையாக இருக்கும். முதலாவது விடை சரியானது. முதலாவது விடை சரியானது 2F sin theta by 2. விளங்கிச்சோ? இதுவே மெட்ட பக்கத்துல வந்தா 2F cos theta by 2 வரும். அதாவது F1 F2 ரெண்டையும் இது ரெண்டையும் விளைவு ஒன்று பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வரும். அது 2F cos theta by 2 ஒன்று வந்திருக்கு. இது சயண்டபடியால் 2F sin theta by 2 வருது. அப்ப பாருங்க அடுத்தது ABBCDCEDEF எனும் 6 ஒருதள விசைகள் உருவிலே காட்டப்பட்டுள்ளன. இக்காவிகளும் விளைவு. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செய்யறோம் பாருங்க. இவரையும் இவரையும் எடுத்தமென்றால் அதுக்கு ஒரு EC வரும். EC இவரையும் இவரையும் பாருங்க. அவ்வளோத்தையும் இந்த பேர்பிளால் அகர்னு அவ்வளோத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கிலேயே வருது. அதுவும் ஈர தொடங்கி சீல முடியுது. EC வரும். அப்ப நீளத்தால் அகர்னதுக்கு விளைவுள் EC, பேர்பிளால் அகர்றதுக்கு விளைவுள் EC, ரெண்டுமே EC என்றபடியால் விடை 2 EC என்பதாக இருக்கும். மூன்றாவது விடை விளங்கிச்சதோ? அப்ப இப்ப பாருங்க, உங்களுக்கு காவிகள் என்ற பாடத்தை உங்களுக்கு நல்ல வடிவ அடிப்படையிலிருந்து தொடங்கி காவிகள் என்றால் என்ன, எண்ணிகள் என்றால் என்னன்னு சொல்லி பேசிக்ஸ்ல இருந்து தொடங்கி முழுக்க உங்களுக்கு சொல்லி தந்து ஏராளமான கணக்குகள் ஏராளமான கேள்விகளுக்கு விடையளிக்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கு. இதுல அங்கங்க டெக்னிக்கலும் சொல்லி தந்தேன். என்ன டெக்னிக்கல்? ஷார்ட்கட்ல ஆன்சர் பண்றது எப்படி, ஐக்கியூல ஆன்சர் பண்றது எப்படி, டக்குன்னு விடையெடுக்கிறது எப்படி என்ற விஷயங்களும் அங்கங்க தொட்டு கொண்டு வந்தேன் நான். அப்ப நீங்கள் இவ்வளவு விஷயத்தையும் நல்ல வடிவா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு நாங்கள் அடுத்த பாடத்துக்கு இறங்கலாம். எங்களோட இயக்க சமன்பாடுகள் இயக்கம் என்ற பாடத்துக்குள்ள இறங்கலாம். அதுக்குள்ள போனா அப்புறமே உண்மையான மெக்கானிக்ஸுக்குள்ள போக போறோம். இதாக மெக்கானிக்ஸுக்கான உங்களோட தயார்படுத்தல் தான் இந்த காவிகள் என்றது. இயக்கம் இயக்க சமன்பாடுகள் என்று அங்கால போயிட்டோம்னால் அதுதான் ஹார்ட் கோர் மெக்கானிக்ஸ். விளங்கிதானே? இவ்வளவு நல்ல வடிவா பிராக்டிஸ் பண்ணி கொண்டு அடுத்த பகுதிக்கு வாங்கோ, இயக்கத்தை தொடங்கும்.